நாம் யாவரும் கண்களை மூடி நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஜெபிப்பதற்காக இங்கே கடந்து வந்திருக்கிற யாவரும் தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா? நம்மளுடைய இருதயத்தை அவருடைய சன்னிதானத்திற்கு முன்பதாக முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து முழுவதுமாய் நாம் தாழ்த்தி தேவனை மாத்திரம் நோக்கி பார்ப்போமா? இந்த காலை வேளையில் தேவனுடைய பிரசன்னம் முழுவதுமாய் நம்மை நிரப்ப வேண்டும். தேவனை ஜெபிப்பதற்காகவும் தேவனை துதிப்பதற்காகவும் ஆராதிப்பதற்காகவும் இந்த இடத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா? தேவனே, இந்த காலை வேளையில் என்னை நிரப்புவீராக ராஜா. உம்முடைய புதிய கிருபையினாலும் நன்மையினாலும் அப்பா என்னை தேவனே நீர் ஆண்டவரை நிரப்புவீராக ராஜா. வாஞ்சையோடு தேவனுடைய சமூகத்தில் கேட்போமா? தேவனே, இந்த காலை வேளையில் அப்பா எங்களை முழுவதுமாய் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை முழுவதுமாய் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் அப்பா. தேவனே, உம்முடைய ஆளுகையின் கரம் அப்பா எங்களை ஆண்டவரை தாங்கி வழி நடத்தட்டும் ராஜா. ஆண்டவரை ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் அப்பா ஆண்டவரை ஒவ்வொரு ஆண்டவரை இடத்திலும் ஆண்டவரே நாங்கள் அநேக காரியங்களுக்காக அப்பா ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தேவனே, எங்களுடைய ஜெபத்தில் மத்தியில் அப்பா தேவனே நீர் ஆண்டவரை எல்லா குறிப்புகளுக்கும் ஆண்டவரை செவி சாய்க்க வேண்டும் கர்த்தாவே. தேவனே, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரை விண்ணப்பங்களும் அப்பா ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திற்கு நேராக ஆண்டவரே அது வர வேண்டும் கர்த்தாவே. முதலாவது நாங்கள் எங்களை ஆண்டவரை தகுதிப்படுத்தணும் கர்த்தாவே. முதலாவது நாங்கள் எங்களை அப்பா ஆண்டவரை தகுதிப்படுத்தணும் கர்த்தாவே. எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரை இந்த காலை வேளையில சுத்திகரிப்பீரா என்று கேட்போமா? தேவனே, இந்த காலை வேளையில எங்களை முதலாவது சுத்திகரிப்பீராக ராஜா. எங்களுக்குள்ளே அப்பா ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத ஆண்டவரே எந்த விதமான செயல்கள் காணப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில முழுவதுமாய் கழுவுவீராக ராஜா. ஓ ஹல்லேலூயா. எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம் ராஜா. எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். உம்முடைய கரத்திற்குள்ளாக நாங்கள் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கணும் ராஜா. நீர் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பெருக வேண்டும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பெருக வேண்டும் அப்பா ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் வாழும் போது மற்ற எந்த காரியங்களும் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தலை தூக்காதபடிக்கு எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக ராஜா. எல்லா வேலைகளிலும் அப்பா நாங்கள் உம்மை மாத்திரம் அப்பா ஆண்டவரே கண்ணோக்கி பார்க்க ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்துகிறோம் ராஜா. இந்த ஜெபத்திற்கு ஆண்டவரே வந்திருக்கிற யாவர் மீதும் அப்பா உம்முடைய அப்பா ஆவியானவர் தேவனே நீர் ஆண்டவரை தங்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். வந்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் அப்பா துரிதமாய் தேவனே நீர் ஆண்டவரை கொண்டு வருவீராக ராஜா. நாங்கள் விடுதலையோடு உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கவும் அப்பா ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை நாங்கள் வேண்டிக் கொள்வோம் அப்பா. தேவனே, நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறேன். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமேன். தேவனை ஆராதிப்பதற்காக கடந்து வந்திருக்கிறோம். இதே போல அநேக குறிப்புகளுக்காக நம்ம இந்த வேளையில ஜெபிக்க நம்ம கடந்து வந்திருக்கிறோம். தேவன் தம்மை மகிமைப்படுவாராக. ஒரு சில பாடல்களை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஆமேன். அவருடைய புகழையும் அவருடைய நம்மளுடைய வாழ்க்கையில செய்த நன்மையான காரியங்களையும் நாம் என்றைக்கும் அந்த துதி நம்மளுடைய நாவல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். கரங்களை தட்டி. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள
தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பார்வோனின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவநோய் நீக்கினீரே. பார்வோனின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவநோய் நீக்கினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. தூயங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகத்தில் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகத்தில் உண்டு என்பவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த தூயாதி தூயவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? உயர்த்தி பாட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வேளையில தேவனை ஆராதிப்பதற்காக கடந்து வந்திருக்கிற நாம் யாவரும் தேவனை முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு, சில நேரத்தில் நம்மளுடைய சிந்தனைகள் சிதறடிக்கப்படுகிற பல சூழ்நிலைகள் வந்தாலும் நம்மளுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி அவருக்கு மாத்திரம் எல்லா கனமும் சகல கனத்தையும் நாம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றி சொல்லி பாடுவேன் நான் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நான் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வு செய்பவரே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வு செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன்
இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியுள்ள இருதயத்தோடு என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே, கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வு செய்பவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வு செய்பவரே. துன்பங்கள் என் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் என்னை வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மாலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே, கண்மாலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வு செய்பவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வு செய்பவரே. மேகங்கள் மீது மன்னவரே வேகம் வருவார் ஆனந்தமே, மேகங்கள் மீது மன்னவரே வேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே, கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வு செய்பவர். நம் யாவரும் எழுந்து நின்று வல்லவரே நன்மைகள் என் வாழ்வு செய்பவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வு செய்பவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வு செய்பவரே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே, கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. இந்த காலை வேளையில் இங்க கூடி வந்திருக்கிற யாவரும் சத்தத்தை உயர்த்தி தேவனை ஆராதிப்பதற்காக கடந்து வந்திருக்கிற நாம் யாவரும் தேவனை கொஞ்ச நேரம் உயர்த்துவோமா? இந்த வரிகள் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறது. கண்ணீர் துடைத்து நம்மளுடைய வாழ்க்கையில நாம் செய்த சகல காரியத்திற்கும் அவர் பலனை கொடுப்பதற்காக இந்த பூலோகத்தில் அவர் ஒரு நாள் வரப்போகிறார். நாம் செய்த சகல காரியத்திற்காகவும் அவர் என்னிடத்தில் அவர் கணக்கை கேட்க போகிறார். தேவனை கொஞ்ச நேரம் உயர்த்துவோமா? தேவனே, இந்த காலை வேளையில ஆண்டவரே உம்மை உயர்த்துவதற்காக இந்த வேளையில கூடி வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தேவனே நீர் அப்பா நிரப்புவீராக. தேவனே, இந்த காலை வேளையில நீர் எங்களை நிரப்புவீராக ராஜா. எங்களுடைய பலனை கொடுப்பதற்காக எங்களுடைய தேவாதி தேவன் ஒரு நாள் இந்த பூலோகத்தில் நீர் வரப்போகிறீர் கர்த்தாவே. தேவனே, நீர் ஆண்டவரே உம்முடைய வருகை ஆண்டவரே வருவதற்கு ஆண்டவரே தடை இருக்கும் என்றால் ஆண்டவரே நாங்கள் உம்மை பார்ப்பதற்காக
ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பரலோகத்திற்கு ஆண்டவரே வரப்போகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய பலனை நீர் ஆண்டவரே கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் செய்த ஆண்டவரே சகல காரியத்திற்கும் அப்பா எங்கள் தேவாதி தேவன் நீர் ஆண்டவரே பலனை கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் அப்பா. எங்களை முழுவதுமா இந்த காலை வேளையில தாழ்த்துகிறோம் ராஜா. எங்களை முழுவதுமா இந்த காலை வேளையில தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக ராஜா. நீர் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில உயர்ந்திருப்பீராக ராஜா. தேவனே எல்லா ஆண்டவரே துக்கத்திலும் இக்கட்டுகளிலும் அப்பா போராட்டத்திலும் அப்பா எங்களுடைய வாழ்க்கையை கரம் பிடித்து இது நாள் வரைக்கும் நடத்தி கொண்டு வர தேவனே உமக்கு மாத்திரம் இந்த காலை வேளையில ஆண்டவரே மகிமை உண்டாகட்டும் அப்பா. எங்கள் தேவாதி தேவனுக்கு இந்த காலை வேளையில மகிமை உண்டாகட்டும் தேவனே. நீர் மாத்திரம் ஆண்டவரே உயர்ந்திருப்பீராக ராஜா. நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக ஆண்டவரே. உம்மை நாடி தேடும் வரு மனிதர்கள் யாரும் அப்பா ஆண்டவரே வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே. தேவனே உம்மை நம்பின பிள்ளைகள் தேவனே உம்மை அப்பா ஆண்டவரே விசுவாசித்து இது நாள் வரைக்கும் ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி கொண்டு வர தேவன். நீர் எங்களை அப்பா ஆண்டவரே வெட்கப்படுத்துவதில்லை கர்த்தாவே. உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோர் மன அமைதி என்று பெறட்டும். உம் வீட்டில் நாட்டம் கொள்வோம் மன அமைதி என்று பெறட்டும். கரங்களை உயர்த்தி சொல்வோமா? மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் எல்லா துதியும் கனமும் கனமும் தூயோனே உமக்கே. என் பார்வை சிந்தையெல்லாம் நீர் காட்டும் பாதையில் சிந்தையெல்லாம் நீர் காட்டும் பாதையில் தான். என் சொல்லும் செயலும் எல்லாம் உம் சித்தம் செய்வதில் தான். சொல்லும் செயலும் எல்லாம் சொல்லும் செயலும் எல்லாம் மகிமை மாட்சிமை
வழியில் நடந்தால் ஒப்பு கொடுத்து தேவனுடைய சமூகத்துல கேட்போமா? திருத்த வேண்டும் தேவா கருத்தோடு கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். கரங்களை உயர்த்தி மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே எல்லா மகிமையும் மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. இந்த காலை வேளையில் துதியும் கணமும் தூயோனே உமக்கே. துதியும் கணமும் தூயோனே உமக்கே. இந்த காலை வேளையில் தேவனே எல்லா துதியும் கனமும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. எங்கள் மகிமைக்கு ஆண்டவரே, ஆண்டவரே எல்லா மகிமையும் அப்பா, ஆண்டவரே எல்லா ஆண்டவரே மாட்சிமைக்கும் நீர் ஒருவரே பாத்திரராய் இருக்கிறீரே. எங்கள் ஆராதனை நாயகரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எங்கள் முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிப்பதற்காக, உம்மை பார்ப்பதற்காக, உம்முடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே மூழ்வதற்காக ஆண்டவரே இந்த காலை வேளையில வந்திருக்கிறோம் ராஜா. எங்களை தேவனே நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். எங்களை தேவனே நீர் அப்பா நிரப்புவீராக ராஜா. தேவனே இந்த காலை வேளையில முழுவதுமாய் நாங்கள் எங்களை ஆண்டவரே தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவரே உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆண்டவரே வாஞ்சையோடு தேவனே தொட்டால் ஆண்டவரே வல்லமை ஆண்டவரே இருக்கு, தொட்டால் ஆண்டவரே சுகத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று அந்த வாஞ்சையோடு ஆண்டவரை தொடும்போது ஒரு வல்லமை உமக்குள் இருந்து ஆண்டவரே புறப்பட்டது போல இந்த காலை வேளையில இங்க வந்திருக்கிற யாவரும் அப்பா ஆண்டவரே உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கல் ஆண்டவரே ஓரத்தின் ஆண்டவரே ஆண்டவரே அது அப்பா ஆண்டவரே ஒரு வல்லமை ஆண்டவரே கொடுக்கும் என்றார். நீர் எங்களை முழுவதுமாய் நினைப்பீராக ராஜா. இந்த காலை வேளையில எங்களை முழுவதுமாய் நினைப்பீராக ராஜா. தேவனே எங்களை அப்பா நீர் ஆண்டவரை தெரிந்து கொண்டீர். எங்களை தேவனே நீர் ஆண்டவரை உயர்த்திருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை அல்லாமல் அப்பா எங்களுக்கு ஆண்டவரே வேற யாரும் தெரியாது கர்த்தாவே. நீர் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்களால் ஆண்டவரே வாழ்க்கையை வாழ முடியாது கர்த்தாவே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எனக்கு உண்டு. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இதய கண்மலை நீதானையா, உரிய பங்கும் நீதானையா. இதய கண்மலை
நீதானையா, உரிய பங்கும் நீதானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. கரங்களை உயர்த்தி சொல்வோமா? ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் நம் குறைவு அல்லது இல்லது என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோமோ அது எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளே பூரணமா இருக்கிறது. நான் கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நான் அவரை பற்றி கொள்வேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையில தேவன் தாமே அந்த பூரண சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் என்னுடைய வாழ்க்கையில தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்குள்ளே நிலை நிற்கும் போது, பரிசுத்தத்தில் நான் விழித்திருக்கும் போது தேவன் எனக்காக அவர் யுத்தம் செய்வார். எனக்காக தேவன் பரிந்து பேசுவார். எனக்காக தேவன் சகல காரியங்களையும் அவர் முன்னிலே நின்று அவர் எனக்காக சகலவற்றையும் செய்வார். என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக போகும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். தேவனுடைய பிரசன்னத்திலும் அவருடைய சமூகத்திலும் ஒரு மனிதன் இருப்பான் என்றால் தேவன் தாமே அவர் நமக்கு சமாதானத்தையும் அவர் தாமே சரியான பாதையில் நம்மை அவர் நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவனே, உம்மை இந்த காலை வேளையில் ஆராதிப்பதற்கு எங்களுக்கு நீர் ஆண்டவரை தந்த ஸ்லாக்கியத்திற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அடுத்த ஆண்டவரே நாங்கள் அநேக காரியங்களுக்கு ஆண்டவரை ஜெபிக்க ஆண்டவரே போகிறோம். ஒரு ஜெப ஆவியை எங்களுக்குள்ளே தேவனே நீர் ஆண்டவரை ஊற்றுவீராக ராஜா. தேவனே, இரவும் பகலும் அப்பா ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை தியானம் செய்து ஆண்டவரை அநேக காரியங்களில் அப்பா ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு தேவனே நீர் ஆண்டவரை கிருபை பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் மாத்திரம் ஆண்டவரே உயர்ந்திருப்பீராக ராஜா. இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை அருமையான தேவனுடைய தாசன் அவர்கள் கொண்டு வருவார்கள். பாஸ்டர் சாமுவேல் அவர்களை கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் வரவேற்போம், ஏற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமாவா இல்லையா?
ஹல்லேலூயா. நம்மை இந்த நாளிலும் சந்தோஷமாய் வைத்திருக்கிற தேவனுக்கு எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு பயங்கர சந்தோஷம் இன்னைக்கு. அல்லேலூயா. ஏன்னா நான் ஒரு 4-5 வருஷமாக இங்கே வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எதுக்குன்னா பிரசங்கம் பண்ண இல்லை, பாஸ்டருக்கு ஒர்ஷிப்பில் கலந்து கொள்ளணும்னு. அல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. நான் முகஸ்துதி செய்கிறேன்னு நீங்கள் நினச்சா முகஸ்துதியாக எடுத்துடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மையை சொல்கிறேன், பாஸ்டர் சொன்ன மாதிரி 24-25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சென்னை ஏஜி சர்ச்சில் NLAஜில் இந்த செகண்ட் சர்வீஸுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும். எதுக்கு தெரியுமா? பாஸ்டருக்கு ஒர்ஷிப்புக்கு. அல்லேலூயா. நாங்கள்லாம் அவருக்கு ஒர்ஷிப்பை பார்த்து அப்படியே உண்மையிலே ஆண்டவர் அவ்வளோ மகிமைப்படுத்தி இருக்கிறோம். சில நேரங்களில் அன்னைக்கு அவர் பண்ண ஒர்ஷிப்பை நான் இன்னைக்கு கூட எங்கள் சர்ச்சிலையும் யூஸ் பண்ணுவேன், சில வார்த்தைகள். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நான் உண்மையிலே அவருடைய அந்த ஒர்ஷிப்பில் தான் வந்து கலந்து கொள்ளணும் விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆனால் அவருக்கு மகனோடு சேர்ந்து ஒர்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் மஸ்கட்டில் எனக்கு கொடுத்தார், சாமோட. அல்லேலூயா. சாம் ஆல்வின் அங்கே வந்திருந்த போது எங்கள் சர்ச்சில் வரும்போது சாம் தான் ஒர்ஷிப் பண்ணாப்புல. அப்போ அன்றைக்கி சாமுக்கு ஏதோ கொஞ்சம் தொண்டை சரியில்லைன்னு ஏதோ சொன்னாப்புல. அப்போ நான் சொன்னேன், கவலை நானும் கூட நின்று பாடுறேன்னு. நான் அவன் அளவு பாட முடியாது, எனக்கு நான் பாட தெரியாது. நமக்கு இந்த ராகம் இந்த ஸ்கேல் இதெல்லாம் தெரியாது பாஸ்டர். ஆனால் பாடுவோம் ஏதோ. அப்போ நானும் சாம் கூட நின்று பாடினேன். அது மாதிரி அசோக் பார்த்திங்கன்னா, அசோக்கை சொல்லாமல் இருக்க முடியாது. இன்றைக்கி நான் பிறக்கக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் எனக்கு சாமுவேல்னு பேர் வச்சு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஆனால் நாங்கள் கன்னியாகுமரிக்காரங்க, ரொம்ப மோசம். அல்லேலூயா. அதில் யாராவது இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது எங்களுக்குன்னே உள்ளது. ஆமென். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நாங்கள் போயிட்டு இருந்தோம். இங்கே மெட்ராஸ் ஏஜி சர்ச்சுக்கு கூட நான் மியாட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏஜி சர்ச்சுக்கு அந்த எல்லா சர்வீஸ்க்கும் போவோம். கேர்சல் மட்டும் போகிறது கிடையாது. ஒரு நாள் கேர்சல் போகிறோன்னு ஒரு ஆசை இருக்கும், உள்ளே போயிட்டு எஸ்கேப் ஆகிடுறது. ஒரு நாள் நான் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது பாபு பாஸ்ட், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அவர் என்னை பார்த்து பிடிச்சிட்டார். எங்கே போகிறீங்க? இல்லை நான் கேர்சலுக்கு வந்தேன் அப்படின்னு. சரி ஓகே. அவர் என்னை விடாமல் என் பின்னாடியே வந்துட்டுருக்கிறார். நேராக அந்த மவுண்ட் வியூ ஹோட்டலில் போய் ஒரு டீ எல்லாம் வாங்கி தந்து கூப்பிட்டு கொண்டு விட்டது அசோக்கிட்ட. அசோக்கோட கேர்சலில் கொண்டு விட்டார். அசோக்கு விடவே மாட்டார், டெய்லி ஃபோன் பண்ணுவார் மியாட்டுக்கு. அப்படியே என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார். திடீர்னு ஒரு நாள் கேர்சலில் சொன்னார், அடுத்த லீடர் இவர் தான்னார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு பேசவே தெரியாது அப்படின்னு. அப்போ நீங்கள் தான் கரெக்டான ஆள் அப்படின்ட்டு அந்த முதல் அந்த ஊழியத்தில் ஆண்டோட அந்த ஊழியத்தில் ஒரு ஸ்டெப்பில் கொண்டு இறக்கி விட்டது அசோக். நான் அவரை பார்க்க என்னை மாட்டி விட்டுட்டு ஐயான்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் எங்கள் அப்பா அம்மா கொடுத்த அந்த ஒப்பு கொடுத்ததின் மூலமாகவும் ஆண்டோடைய அனாதி தீர்மானத்தின் மூலமாகவும் மஸ்கட்டில் ஒரு சபையை தொடங்கி 17 ஆண்டுகளாய் நடத்த கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி உங்கள் முன்பாக நான் வந்து நிற்கிறேன். பாஸ்டர் எல்லாம் தூரத்தில் தான் பார்த்தோம், அப்புறம் ரொம்ப க்ளோஸாக பழகினோம். இன்றைக்கி பாஸ்டர் கூட இந்த மேடையில் அமர்ந்திருக்க என் தேவன் பாராட்டின கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, ஒரு வசனத்துக்கு நேராக போவோமா? ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். ரோமர் 6:22 ஒரு வாசியுங்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது? எல்லாருக்கும் இருக்கா? ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ரோமர் புஸ்தகம் ரோமாவூரில் உள்ள சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் எழுதினது. கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்காக எழுதப்பட்ட ஒரு வசனம். ஹல்லேலூயா. அப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ள அந்த பாவத்திலேருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு
தைரியம் இருக்கு, அப்படிதானே? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இல்லை? நிறைய பேர். எல்லாருக்கும் அப்போ இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இருக்கு? உண்மையிலே இருக்கா எல்லாருக்கும்? அல்லேலூயா. நல்ல கேளுங்க. பாவத்தினின்று இப்பொழுது பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, புரிஞ்சுதா? இப்ப சொல்லுங்க, உண்மையிலே அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுங்க, அந்த தைரியம் இருக்குன்னு. எத்தனை அந்த உறுதி இருக்கு? நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7 வாசிப்போமா? நடந்தால் ஐக்கியப்பட்டிருப்போம். ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வாசிங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமாகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்லுங்க எனக்கு பாவமே இல்லை, நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி? நிறைய கையை காணல. புரிஞ்சதா? நமக்கு நாமே பாவம் இல்லை என்று சொல்லுவோம் என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கும். பாருங்க, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம் சொல்லுது, முதலாக அந்தியோக்கியாவில் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கலாயிற்று. முதலாய் சீஷர்கள் தங்களை சொல்லிக் கொள்ளவில்லை நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று. புறஜாதிகள் இன்னொரு தேசத்தில், அந்தியோக்கியாங்கிற ஒரு புறதேசத்தில், அந்த புறஜாதியார்கள் இவர்களை பார்த்து சொல்றாங்க, இவங்க யாரு? கிறிஸ்தவர்கள். நம்மள என்னன்னு சொல்லிக்கிறோம் இப்போ? கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா வேதத்துல சொல்லியிருக்கு, ஏசப்பாவுடைய சீஷர்களை ஒரு புறதேசத்துல புறஜாதியார் பார்த்தபோது சொல்றாங்க, இவர்கள் யாரு? கிறிஸ்தவர்கள். அப்ப அவங்க பார்க்கும்போது இவங்க கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசத்தை பார்க்கறாங்க. அல்லேலூயா. முன்னாடி பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தாங்க, இப்ப பார்க்கும்போது இந்த கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு சில காரியங்கள், சில சாயல், சில குணாதிசயங்கள் இவங்க கிட்ட இருக்குன்னு சொல்லி என்ன பேரை சொன்னாங்க? இவங்க யாரு? கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளை பார்க்கிற மற்றவங்க உங்களை டெய்லி பார்க்குறாங்க இல்லையா? இன்னைக்கு நிறைய தேவனை அறியாத ஜனங்கள் கிறிஸ்தவர்களாய் மாற முடியாமல் இருக்கிறது காரணமே யாருதான்? நம்ம தான். அப்படிதானே? அப்ப பாருங்க, நம்மளை பார்க்கிற மற்றவங்க, நம்மளை பார்க்கிற நம்ம சொந்தக்காரங்க அல்ல வீட்டில் உள்ளவங்க, நம்ம ஜெபிச்சது மாதிரி நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்களா, இவன் ஒரு கிறிஸ்தவன்? இல்லையா? அப்படி சொல்ல முடியும் என்றால் கொஞ்சம் நம்ம சொல்லலாம், நான் இப்போ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வந்திருக்கிறேன். இல்லையா? இப்போ என்னை பற்றி பாஸ்டர் என்னென்னமோ சொன்னாங்க. இல்லையா? எனக்கு தான் தெரியும் நான் யாருன்னு. அப்படிதானே? இல்லையா? இப்போ என்னை பற்றி என் மனைவி சொல்லணும், அவரு நல்ல ஆளு தான், கடவுள் பிள்ளை தானே. யார் சொல்லணும்? என் மனைவி சொல்லணும். மற்றவங்க சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு போய் வழியில் என்ன பார்த்தா நீங்கள் என்ன சொல்லுங்க, அவர் பாஸ்டர் எங்கள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ண ரொம்ப நல்ல ஆளு அப்படின்னு பாஸ்டர் வேற கொடுத்து சாட்சி எல்லாம் சொன்னாருன்னு சொல்லுவீங்க. என் ஒய்ஃப் சொல்லணும். எப்படி சொல்லணும்? என் புருஷன் தேவ மனுஷன்தான், கிறிஸ்தவன் தான் அப்படின்னு சொல்ல. என் பிள்ளைகள் சொல்லணும் என்ன பார்த்து, எங்கள் அப்பா நல்ல ஒரு தேவ மனுஷன். அப்படி சொல்லலைன்னா நான் கிறிஸ்தவனே கிடையாது. அல்லையா? எத்தனை பேர் புரிஞ்சது? பாருங்க, புறஜாதிகள் பார்த்து இயேசுவோட சீஷர்களை பார்த்து சொன்னாங்க, இவர்கள் யாரு? கிறிஸ்தவர்கள். இப்ப நம்ம பாருங்க, பாவத்தினின்று இப்பொழுது பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. நம்ம பாஸ்டர் முதல்ல இந்த பிரசங்கத்தை நான் பண்ணணும்னு நினைக்கல. பாஸ்டர் முதல்ல ஒரு வசனத்தை சொன்னாங்க, நீதிமொழியில் 28:13. என்ன சொன்னாங்க?
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுறனோ தேவனுடைய இரக்கத்தை பெறுவான். பாருங்க, அப்ப பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றோம் என்று சொன்னோம் என்றால் தேவனுடைய இரக்கத்தை பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லையா? ஆனா அந்த வசனத்துல என்ன சொல்லியிருப்பாருங்க, இப்பொழுது பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, அடுத்தது வாசிங்க, தேவனுக்கு அடிமைகளானபடியினால். அப்போ நமக்கு பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிற இந்த உறுதி, நம்பிக்கை, உறப்பு எப்போ வரும் தெரியுமா? நாம் தேவனுக்கு அடிமைகளாய் மாறும்போது. அல்லேலூயா. நம்ம எல்லாம் தேவனுக்கு அடிமைகளாக இருக்கிறோமா? அல்லேலூயா. இங்க எப்படின்னு தெரியாது, அங்க எங்க ஊர்ல மஸ்கெட்ல பிரேயர் நடக்கும்போது வெளியில சுத்திட்டு இருப்பாங்க. பிரதர், ஏன் நேற்றுக்கு பிரேயருக்கு வரல? பாஸ்டர், அது ஒய்ஃப் 9 மணிக்கு ஃபோன் பண்ணுவா பாஸ்டர். 9 மணிக்கு ஒய்ஃபு தான் ஐயா ஃபோன் பண்ணுவோம். அதுக்கு என்ன பாஸ்டர், ஃபோன் எடுக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அல்லையா? கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அல்லையா? சொல்லுவாங்க, 9 மணிக்கு நான் ஃபோன் எடுக்கணும்னா அதுக்கப்புறம் பெரிய விஷயம் ஆயிரும் பாஸ்டர். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி? அப்போ யாருக்கு அவர் அடிமை? சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? சர்ச்சுக்கு போறது பிரச்சனை இல்லை, ஆனா அவர் யார்? ரட்சிக்கப்பட்டவர். அவர் சொல்ல, இப்ப நான் யாரு? பரிசுத்தவான், நான் நீதிமான், நான் கிறிஸ்தவன் சொல்றாரு. ஏன் பிரதர் பிரேயர்னா 9 மணிக்கு அவன் ஃபோன் பண்ணுவா பாஸ்டர், எடுக்கிறேன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்ப யாருக்கு பயப்படுறாரு? யாருக்கு அடிமை அவரு? மனைவிக்கு அடிமை. அல்லையா? ஒரு விதத்தில் உண்மையும் கூட. பைசா கொடுத்துலாம் வாங்கியிருக்காங்க, அப்படித்தானே? அப்படித்தானே பாஸ்டர்? உங்க ஊர்ல எப்படின்னு தெரியாது. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில் ஒரு கல்யாணம் எடுக்கக்குள்ள போதும் ஆயிரும். குடும்பத்தையே வித்து தான் ஒரு கல்யாணம் எடுக்கணும். இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கிட்டு 9 மணிக்கு கூப்பிட்டு போன் எடுக்கலன்னா என்ன செய்வாங்க? சொல்லுங்க, நீ தானே அடிமையானா? அல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இப்ப எதுக்கு நாம அடிமையா இருக்கிறோம்னு பாருங்க. இன்னைக்கு சிலவருக்கு வேலை முக்கியம். வேலை 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 வேணும். நான் மஸ்கட்டில் போன புதுசில் ஒரு கண்ணாடி கடையில் தான் வேலை பார்த்தேன். 2000. அப்போது அவர் ஒரு இந்து, நம்ம டி நகர் தான் இருக்கிற ஓனர். எங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் அங்கே ஞாயிற்றுக்கிழமை. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 4 to 6 பிரேயர். கடை 4:30 மணி திறக்கணும். அப்போ நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், சார் நான் சர்ச்சுக்கு போகணும் சார். போயிட்டு வாங்க அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சர்ச்சு போயிட்டு வந்து அவர் மூஞ்சியே பார்க்க முடியாது, அப்படி இருட்டடைஞ்சு இருக்கிறார். என் மூஞ்சியே பார்க்க மாட்டேங்கிறார். குட் ஈவினிங் சார் அவர் திரும்பி கூட பார்க்கல. அடுத்த வாரம் நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன். எனக்கு பெர்மிஷன் கேட்டாச்சுல்ல, நான் சொல்லியாச்சு சார், நான் எல்லா வாரமும் எனக்கு வெள்ளிக்கிழமை 4 to 6 பிரேயர் சார். அடுத்த வாரம் வந்து அவர் இந்த எப்படிரா இவன் பேச்சை தொடங்குறதுன்னு அவர் போராடிட்டு இருக்கிறார். கடைசி வந்தாச்சு. இது சரியில்லைப்பா, நீ சர்ச்சுக்கு போகிறது சரியில்லை. நான் சர்ச்சுக்கு போகிறது சரியில்லைன்னு நீங்கள் எப்படி சார் சொல்ல முடியும் அப்படின்னு. அதில் எனக்கு தெரியாது, நீ கடைக்கு 4:30 மணிக்கு வரணுன்னார். அப்போ நான் சொன்னேன், சார் நான் வேலைக்கு தான் இங்கே வந்தேன், எனக்கு வேலை தான் முக்கியம். ஆனால் சர்ச்சா வேலையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சர்ச்சுக்கு போயிட்டு தான் வேலைக்கு வருவேன் அப்படின்னு நான் அன்றைக்கி சொன்னேன். அன்னைக்கு அவர் பேசினது, அவர் கடையில் 7 வருஷம் வேலை பார்த்து என்கிட்ட அவருக்கு அப்புறம் பேசவே இல்லை. எல்லாரும் சந்தோஷமாக சர்ச்சை போயிட்டு போப்பான்னு சொன்னார். அல்லையா? நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தீர்மானம் பண்ண வேண்டியது நம்ம எதுக்கு அடிமையாக இருக்கிறவங்க தான் முக்கியம். பாருங்க, சிலவங்களுக்கு பணம் 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 இல்லாமல் முடியுமா ஏதாவது காரியம்? ஒன்றுமே முடியாது. அல்லையா? அல்லையா? பணம் இல்லாமல் ஏதாவது முடியுமா? முடியாது. ஆனால் பணம் ரொம்ப முக்கியம். ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. பணம் இல்லாமல் ஒன்றும் முடியாது. இன்னைக்கு நமக்கு என்ன தெரியுமா? ஆசை, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். ஆனால் நம்ம யாருக்கு அடிமைன்னு சொல்லிக்கிறோம்? தேவனுக்கு அடிமையா நம்ம? சொல்லுங்க, எதுக்கு பின்னாடி ஓடுறோம்? மனைவிக்கு அடிமை, வேலைக்கு அடிமை, பணத்துக்கு அடிமை. இன்னொன்று இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா எதுக்கு அடிமை? ஃபோனு, டிவி. அல்லையா? எப்பவும் டிவி.
நீங்க யாரும் நம்ம இந்த வசனம் சொல்லது இந்த குடிச்சு வெறிச்சு பச்சாரம் பண்ணி அவங்கள பத்தி சொல்லல. நம்ம நினைக்கிறது அவங்க தானே பாவிகள்னு, அவங்கள பத்தி சொல்ல. இந்த ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துருந்துட்டு சொல்லும் தெரியுமா, நான் யாரு? பரிசுத்தவான். அல்லையா? நம்மள மாதிரி பரிசுத்தவான் உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. எப்போ? சர்ச்சுக்குள்ள. இங்க நம்ம இருக்கிற பரிசுத்தத்தை ஏசப்பா பார்த்துட்டு என்ன சொல்றாரு, நான் கூட இவ்வளவு பரிசுத்தம் இல்லையடா. அப்படிதானே? வெளியில போனா வீட்டுக்கு வந்து பார்த்தா பிசாசு சொல்லுவான், நான் கூட இவ்வளவு மோசம் இல்லையாப்பா, இவன் இவ்வளவு மோசமா இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா? நம்மள யாருக்கு அடிமை? பைபிள் என்ன சொல்லியிருக்கு? பிதாவுக்கு அடிமைகளானமா. நல்லா தெரிஞ்சிடுங்க, பாவம் எனக்கு இல்லைன்னா நான் தேவனுக்கு அடிமை. அல்லேலூயா. நான் தேவனுக்கு அடிமையாய் இருக்க முடியலன்னா இன்னும் எனக்கிட்ட பாவம் இருக்குன்னு தான் அர்த்தம். பைபிள் தான் சொல்றது. இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் எத்தனை பேர் எங்க இருக்கவங்க சொல்ல முடியும், நான் தேவனுக்கு மாத்திரம் தான் அடிமைன்னு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லும் போது சொல்லிடுறீங்க இல்லையா? கை வைத்துங்க பார்க்கலாம். தேவனுக்கு மாத்திரம் தான் அடிமைன்னு. Praise the Lord. அப்போ நமக்கு இன்னும் எந்திலிருந்து விடுதலை ஆகலன்னோ சொல்லுங்க. அப்ப எப்படி நம்மள கிறிஸ்தவங்கன்னு சொல்ல முடியும்? பாருங்க, அந்தியோகியால ஒரு புறச்சாதி, தேவனை அறியாதவங்க, அவங்களுக்கு தேவனை தெரியாது. ஆனா அவங்க பாக்குறாங்க, முன்னாடி இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாரு, நம்ம கேள்விப்பட்டோமே, பார்த்திருக்கோமே, அவரை மாதிரி இவங்களும் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பேர் போட்டாங்க? கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு நம்மளை பார்க்குற எத்தனை பேரை மற்றவங்க பார்த்து சொல்லுவாங்க, இவன் கிறிஸ்தவன்டா. இல்லையா? பாஸ்டர் வந்தவொடனே கேட்டாரு, மீசை இல்லாம பார்த்தவங்கள இப்ப மீசையோட இடையில கொஞ்சம் மீசை எடுத்திருந்தேன், இப்போ ஒரு 2 மாசம் முன்னாடி தான் மீசை வச்சேன். நம்ம என்ன நினைக்கிறோம் எப்படி தெரியுமா? மீசை இல்லாம வெள்ளை சட்டை போட்டு பரிசுத்தமா வரதான் பரிசுத்தம்னு நினைக்கிறோம். இல்லையா? யார் தேவனுக்கு அடிமைகளா இருக்கிறாங்களோ எனக்கு எல்லாமே இயேசுதான். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றது இல்ல, அப்படிதான் இருக்கீங்களா? அல்லேலூயா. அப்படி இருப்பீங்கன்னா அவர் நம்மை விட உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் வைராக்கியம் பாராட்டீங்கன்னா அவர் பயங்கரமான வைராக்கியம் நமக்கு பாராட்டுவார். இதெல்லாம் அவர் செய்ய தொடங்கிட்டார்னு வைங்க, நீங்களும் நான் நினைச்சு பார்க்க முடியாது. அல்லேலூயா. அவர் நடத்துறதே வித்தியாசமா இருக்கும், ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் நடக்கும். அதான் நம்முடைய தேவன். பாருங்க, உள்ள பணத்தை எல்லாம் டவுரி வாங்கிட்டு கல்யாணம் பண்ணா நம்ம யாருதான்? அடிமைதான். அப்போ ஏசப்பாவும் நம்மள சும்மா அடிமைன்னு சொல்லல, அவர் நமக்கா என்ன பண்ணிருக்கிறாரு சொல்லுங்க? விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறாருங்க. ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்பட்டீர்கள். அதாவது நம்ம இந்த பாவம் செய்து உலகத்துல அடிமைத்தனத்தில் இருந்தோம் தெரியுமா? அப்ப நமக்கு என்ன இல்ல, ஒரு விலையும் கிடையாது. ஐயா அவனா சொல்றாங்களா இல்லையா? சொல்றோமா இல்லையா? நம்மளே சிலவங்கள சொல்லுவோம்ல, ஐயா அவனா, அவனை பத்தி பேசாதீங்க, கையில தொட முடியாது, அவனை கையில தொட்டாலே நாரும், ஒரு விலை இல்ல. அப்படி விலை இல்லாம பிசாசுக்கு விற்கப்பட்ட நம்மை நாம் கிரயம் கொடுத்து மீட்கப்பட வேணும். அல்லேலூயா. ஆனா நாம அந்த கிரயத்தை செலுத்தல, நமக்கு ஏற்ற கிரயத்தை செலுத்தினவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் நம்மளை மீட்டு கொண்டபடியினால இப்ப பைசா கொடுத்து வாங்கினவங்களுக்கு யார் அடிமை? வாங்கப்பட்டவங்க அடிமையா இல்லையா? அடிமை. அல்லேலூயா. அப்போ இப்ப நம்ம யாருக்கு அடிமை? தேவனுக்கு அடிமை. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாரும் தேவனுக்கு அடிமை. அப்படியா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்பிக்கை இருக்கா? தைரியம், உண்மையில உறப்பா சொல்றீங்க. எங்க ஊர் பாஷைங்க அது உறப்பு, கன்னியாகுமரி பாஷை. உறப்புனா என்ன தெரியுமா? கான்பிடென்ட், ஃபுல். ஆமா, இருக்கா இல்லையா? அல்லேலூயா. இல்லைன்னா சொல்லிடுவோம் இப்பவுமே, ஆண்டவர் கிருபை உள்ளவர், மன்னிப்பாரு. அவர் சொல்லிருக்காரு, நமக்கு தான் பாவம் இல்லைன்னு சொன்னா நம்ம நாமே வஞ்சிக்கிற, பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவோம் என்றால்
தேவனுடைய இறக்கத்தை பெறுவோம். அப்ப நம்ம அறிக்கை செய்யறோம், விடுறோம். சவுல் மனஸ்தாபப்படுறார். ஐயோ தாவீதே, என் மகனே, ஒன்னெல்லாம் கொல்ல வந்துட்டேன், ஆனா மனம் திரும்பல. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்களோட பெரிய பிரச்சனை தெரியுமா? சர்ச்சில் வந்தோட நம்ம அப்படி மனஸ்தாபப்படுவோம், அழுது விழிச்சு எப்படியாவது ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்ணிடுவோம், ஆனா மனம் திரும்புதல் இல்லை. அல்லையா? வெளியே போனோம்னா திருப்பி எதுக்கு தான் அடிமையாயிரும்? பாவத்துக்கு அடிமையாயிரும். வெளியே போனோம்னா வேலைக்கு அடிமையாயிரும். வெளியே போன பணத்துக்கு அடிமையாயிரும். வெளியே போனா உலக காரியத்துக்கு நம்ம அடிமையாயிடுறோம். சர்ச்சுக்கு வரும்போது தேவனுக்கு அடிமையாயிடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, இனி நான் எந்த சூழ்நிலையிலும் உலகத்துக்கோ உலக காரியத்துக்கு அடிமையாக மாட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நம்ம தைரியமா சொல்லலாம், நான் இப்ப தேவனுக்கு அடிமையா இருக்கிறபடினால இனி நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி சொல்ல முடியலன்னா இன்னும் பாவத்துல தான் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுது, பிலிப்பியர் 2 வாசிக்க வேண்டாம், பிலிப்பியர் 2:5 சொல்றது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. என்ன சிந்தை இருந்து ஏசப்பட்ட சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்கும் இந்த ரட்சிக்கப்பட்ட உடனே நானும் ஜெபிச்சிருக்கேன், இயேசுப்பா உம்மை போல மாறணும். அப்படிதானே? ஜெபிச்சிருக்கீங்களா? அப்படி உம்மை போல மாறணும், இயேசப்பா போல மாறணும். எத்தனை பேர் விரும்புறீங்க மாறணும்? அப்படிதானே? எப்படிப்பட்ட இயேசுவா மாறணும் சொல்லுங்க. இயேசப்பா தெய்வமாகிய இயேசு, அது மாதிரி நம்ம மாற முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்படித்தானே? சரி, இன்னொன்னு என்ன, இந்த பூமியில வந்த இயேசு இல்லையா? இந்த பூமியில வந்த இயேசு நமக்கு எவ்வளவுதான் தெரியும்? அந்த பிறந்ததுலேருந்து ஒரு 12 வயசு வரை எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் இடையில என்ன நடந்துன்னு தெரியாது. அதுக்கப்புறம் 30 வயசுலேருந்து 33 ஊழியம் செஞ்ச இயேசு. இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் எல்லா ஊழியக்காரங்களுக்கும் எல்லாருக்கும் எப்படி திரும்ப மாறணும் ஆசை? இந்த ஊழியம் செஞ்ச இயேசு போல மாறணும். அப்படித்தானே? ஏன்னா பைபிள்ல அவரும் சொல்லிருக்காரு, யோவான் 14:12 சொல்லிருக்காரு, என்னை விசுவாசிக்கிறேன் தான் இந்த கிரியைகளையும் செய்வான், இதை காட்டிலும் பெரிதான கிரியை. எல்லாருக்கும் என்ன தெரியுமா ஆசை? கை வச்சோன்னா செத்தவன் உயிரோட எழும்பணும். அல்லையா? ஜெபிச்ச உடனே அற்புதம் நடக்கணும். இதுதான் இன்னைக்கு எல்லாம். இந்த கிறிஸ்துவ மாறக்கு தான் எல்லாருக்கும் ஆசை. இந்த கிறிஸ்துவ அவர் எப்படி வந்தார் தெரியுமா? அல்லையா? அது அந்த 12 வயசுல 30 வயசு வரை வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. ஒரு வாலிபனாய், வேதம் சொல்றது எபிரேயர் 2:18 சொல்றது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய அவர். அப்ப பாருங்க, ஒரு வாலிப வயசுல ஒரு குடும்பத்துல ஒரு மூத்த மகனாய் ஒரு மனுஷன் என்னென்ன பாடு வருமோ சோதனை வருமோ எல்லாம் யாருக்கு வந்தது? ஏசப்பாக்கு வந்து. ஆனா அவ்வளவு பாடு சோதனை பிரச்சனை எல்லாம் வந்து அவர் பாவம் செய்யாதவராய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் அவர் 30வது வயசுல வந்து ஞானஸ்நானம் எடுத்து கரையாறோம்னா வானம் திறந்து என்ன சொல்லிச்சு? இவர் என்னுடைய, பிரைஸ் தி லார்ட், சத்தமா சொல்லுங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா. இன்னைக்கு யாரு இங்க இருக்கிற நம்மள யாரை பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீ என்னுடைய நேசகுமாரன், உன்னில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி நம்மளை பார்த்து சொல்லுவாரா? சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க. கிறிஸ்து இயேசு இருந்த சிந்தை நமக்கு வேணும். கிறிஸ்துவ போல மாறணும், அவரை போல செய்யணும். அப்படின்னா நீங்க அப்படி செய்வீங்கன்னா வானம் திறந்து சொல்லும், இவன் என்னுடைய நேசகுமாரன். அல்லையா? இவன் என்னுடைய பிள்ளை, இவன் என்னுடைய மகன், இவன் என்னுடைய மகள் சொல்லும். அல்லையா? சொல்லுங்க, எத்தனை பேரை பார்த்து சொல்லுவார் ஆண்டவர்? பிரைஸ் தி லார்ட். அப்ப கிறிஸ்து இயேசு இருந்த சிந்தை நம்மகிட்ட உண்டாகும். அது என்ன சிந்தை? அந்த பிலிப்பியர் 2 பாத்தீங்கன்னா, அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க அவர்கிட்ட தாழ்மையின் சிந்தை இருந்ததுன்னு. தாழ்மை வந்து சிந்தை இல்ல, அந்த சிந்தையின் வெளிப்பாடு தான் தாழ்மை. இல்லையா? அப்ப அவர்கிட்ட என்ன சிந்தை இருந்தது? ஒரு வசனத்தை வாசிங்க, யோவான் 8:29 வாசிங்க. யோவான் 8:29 வாசிங்க. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுது செய்கிறபடினால் அவர் என்னை
தனியே இருக்க விடவில்லை. ஹல்லேலூயா. அப்ப ஏசப்பா கிட்ட என்ன சிந்தை இருந்தது என்றால், அவர் நன்றாய் அறிந்து வைத்திருந்தார், நான் இந்த பூமியில எனக்கு விருப்பமானதை செய்ய வரல, என்னை ஒருத்தர் அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் நம்முடைய விருப்பத்தின்படி இங்க வரல, நம்மை ஒருத்தர் அனுப்பி இருக்கிறார், அவர் இயேசு. அல்லேலூயா. சீஷர்களை அனுப்பும்போது ஆண்டவர் சொல்றார், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஏன் ஏசப்பானால ஒரு பாவம் செய்ய முடியல? நல்லா தெரிஞ்சிடுங்க, அவர் உலகத்தில் வாழ்ந்த 33 வருஷம் முழுக்க 100% மனுஷனா தான் இருந்தார். ஆனாலும் அவர் ஒரு பாவம் செய்யல. வேதம் சொல்லுது இல்லையா, அவர் தாமே சோதிக்கப்பட்டார், பாடுபட்டார். அப்ப எல்லாம் வந்தது, நமக்கு வந்து எல்லாமே அவருக்கும் வந்தது. ஆனா அவர் பாவம் செய்யல. ஏன் பாவம் செய்யல? அவர் நன்றா அறிந்திருந்தா, நான் இந்த பூமியில எனக்கு விருப்பமானதை செய்யவோ எனக்கு பிரியப்படி நடக்கவோ வரல, என்னை அனுப்பப்பட்டிருக்கிறார், நான் அனுப்பப்பட்டு வந்தவன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒரு அப்பாவா இருக்கீங்களா, ஒரு அம்மாவா இருக்கீங்களா, ஒரு மகனாய், ஒரு மகளாய், அல்ல ஒரு மேனேஜராய், ஒரு பொறுப்புல இருக்கீங்கன்னா, அந்த பொறுப்புல நீங்க இருக்கிறதுக்கு நீங்கள் அல்ல காரணம், உங்களை அனுப்பி வைத்திருக்கிறார் இயேசு. இது நமக்குள்ள வந்துட்டுன்னு வைங்க, இந்த சிந்தை எனக்குள்ள இருந்துனா, அதுக்கப்புறம் நான் ஏன் இஷ்டம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. அப்படி வந்து சிந்தை வந்துட்டுனா, நான் உங்களுக்கு கேரண்டி சொல்றேன், எந்த ஒருத்தர் நீங்களும் பாவமே செய்ய மாட்டீங்க. ஏன் தெரியுமா? என்னை அனுப்பினவர் ஒருத்தர் இருக்கிறார். இல்லையா? இப்போ நம்ம ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்க்கும்போது வேலைக்கு போகிறாங்க, காலைல வீட்டிலேருந்து போயிட்டு ஆஃபீஸில் போய் கையெழுத்து போட்டு அவங்களுக்கு வேலையே சுற்றிட்டே இருக்கிறதா வேலை. குடும்பத்தில் ஒரு கல்யாணம் இருக்குது, போவாங்களா மாட்டாங்களா? அதே ட்ரெஸ்ஸில், அந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்கும் இல்லையா, டை எல்லாம் கட்டி சூப்பராக போவாங்க. அதே ட்ரெஸ்ஸில் எங்கே போவாங்க? கல்யாணத்துக்கும் போவாங்க, வேலையும் பார்த்துடுவாங்க. இப்போ ஏன் கேக்குக்கு யாரும் இல்லை, மேனேஜர் பார்க்க மாட்டார். அங்கே போனோம் இங்கே போனோம் ஏதாவது வந்து கிடைத்து சொல்லிடுவாங்க. இப்போ மேனேஜர் கூட போறாருன்னு வைங்க, மேனேஜர் கூட போகும்போது கல்யாணம் விட்டு போக முடியுமா? சொல்லுங்க, போக முடியுமா? முடியாது. ஏன்? மேனேஜர் கூட இருக்கிறாரு காரில். அவர் இருக்கும்போது அப்படி டீசெண்டா காரை ஓட்டுவோம், ஒழுங்கா போவோம், அவருக்கு பிரியமா நடப்போம். அவர் நல்லா தெரிஞ்சுடுங்க, ஏசப்பா சொல்றாரு, என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்கள் நான் நினைச்சு கொள்ள முதல் சிந்தனை தெரியுமா? என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்ல பாருங்க, அவருக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்யறபடினாலே அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. பாருங்க, கூடவே இருக்கிறார், தனியே இருக்க விடவில்லை. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? புரியுதா உங்களுக்கு? கூடவே இருக்கிறனால என்ன அர்த்தம்? நம்ம தனியா இல்ல, அவர் நம்ம கூட இருந்தா இருக்கிறார். ஆனா ஏன் அதை ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு தெரியுமா? இப்ப நம்ம இங்கிருந்து ஒரு பஸ் ஏறி போறோம்னு வைங்க, போகும்போது அங்க ஒரு நம்ம ஒரு சொந்தக்கார வீட போறோம்னு வைங்க, இங்க இருந்து பஸ் ஏறி நாகர்கோயிலுக்கு வரீங்கன்னு வைங்க, நம்ம தெரிஞ்சதெல்லாம் நாகர்கோயில் தான். அல்லேலூயா. போனோடனே அங்கே சொந்தக்காரங்க வீட்டு போகிறோன்னு என்ன கேட்பாங்க? தனியாவா வந்தீங்கன்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமாம். தனியாவா இங்கேருந்து போனோம் நார்லுக்கு பஸ்ஸில்? புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியும்படியா சொல்கிறேன். தனியாவா இங்கேருந்து பஸ்ஸில் போனோம், 40-50 பேர் கூட போனோம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? தனியாக தான் வந்தோம். ஏன் தெரியுமா? அந்த கூட வந்த 39-35 பேருக்கு நமக்கு என்ன இல்லை? சம்பந்தமே இல்லை. அந்த ஆண்டவர் சொல்றாரு, எனக்கும் என் பிதாவுக்கும் எப்பொழுது என்ன இருந்தது? ஒரு உறவு இருந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. இந்த உறவு எப்போ நமக்குள்ள இருக்கும் என்றா நாம் அறிந்து கொள்வோம், நான் இந்த பூமியில அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இங்க நான் இப்ப பிக்னிக் போனா யாரும் என்ன கேட்க மாட்டாங்க, எங்க மேனேஜர் என்ன கேட்க முடியாது. பிக்னிக் போனா என் இஷ்டப்படி சுத்தலாம், நான் நினைச்ச இடத்துக்கு போலாம் வரலாம். ஆனா வேலை விஷயமா போனா வேலைக்கு அனுப்பின ஓனர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? சம்பளம் தர்ற ஓனர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பார். அப்ப ஒண்ணு தெரிஞ்சிடுங்க, நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டது உண்மை என்றால், நீங்களும் நானும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது உண்மை என்றால், நீங்களும் நானும் நம்முடைய விருப்பப்படி செய்ய வரல, நம்மை அனுப்பினுடைய விருப்பப்படி செய்ய வந்திருக்கிறோம். இந்த எண்ணம் நமக்குள்ள வந்துட்டாலே இனி இந்த பாவ எண்ணமே வராது. ஏன் தெரியுமா? ஏன் இஷ்டப்படி நான் எதுவும் செய்ய முடியாது. அல்லேலூயா.
வேதம் அழகா சொல்லுது, நீதிமொழிகள்ல சொல்லியிருக்கு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழி. அப்ப நீங்களும் நானும் எது நல்லது நினைக்குமோ அது என்ன வழியா? பைபிள் தானே சொல்லுது. ஆனா உலகத்துல ஒரு நீதி என்ன தெரியுமா சொல்லி தருவாங்க? உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய், உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? உனக்கு எது சரின்னு படுதோ, உனக்கு எது நல்லது, அது என்ன வழியா? மரண வழி. அப்ப எது நல்ல வழி? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவா. ஒருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். நம்முடைய சத்துருக்களை நம்மளோடு சமாதானமாகும்படி செய்கிற கர்த்தர், அவர் நம்மோடு சமாதானம் ஆகாம இருப்பாரா? அல்லேலூயா. புரிஞ்சுடுங்க, என்னுடைய சிந்தை என்ன சிந்தை? வேதம் சொல்றது கிறிஸ்து இயேசு சிந்தை உனக்குள்ள உண்டாகட்டும். அது என்ன சிந்தை? என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் இப்ப இங்க வந்திருக்கிறது என்னது? இப்ப நம்ம சொல்லுவோம் தெரியுமா, இந்த வீட்டுல போய் பிறந்துட்டேனே, அந்த வீட்டுல பிறந்திருந்தா அப்படி நினைச்சு அந்த வீட்டுல போய் பிறக்க முடியுமா? நம்ம முடியாது. அவர் எங்க பிறக்கன்னு வச்சிருக்கிறாரோ அங்கதான் பிறக்க முடியும். புரிஞ்சுதா? இப்போ நல்லா தெரிஞ்சிடுங்க, நாம் நம்முடைய விருப்பத்தின்படி ஒரு வீட்டில் போய் பிறக்க முடியாதது போல, நாம் இந்த பூமியில நாம விரும்பினதை செய்ய வரல. மற்றவங்கள விட்டுருங்க, அந்த குடிச்சு வெறிச்சு நம்ம சொல்ல பாவி, அவங்கள விட்டுருங்க. பாவத்தை விடுதலையாக்கப்பட்டவங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா, ஏன் விருப்பம்படி செய்யணும். இப்ப நான் என்ன செய்யணும்? எப்பொழுதும் என் பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது அந்த கிறிஸ்து இயேசு சிந்தை எனக்குள்ள வரும்போது, அதுக்கப்புறம் மனுஷன் தன்னை உயர்த்தவே முடியாது. ஏன்னா எனக்கு ஒண்ணுமே கிடையாது. என் விருப்பப்படி எதையும் செய்ய முடியாது, என் விருப்பப்படி போக முடியாது, பார்க்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப நான் யாருக்கு அடிமை? தேவனுக்கு அடிமை. அல்லேலூயா. யாருக்கு இந்த கான்பிடென்ட், யாருக்கு இந்த சத்தியம் தெரிஞ்சோ நீங்க தைரியமா சொல்லலாம், இனி நான் பாவத்துக்கு அடிமை இல்லை. எத்தனை பேர் சொல்லுவீங்க? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, அடிமை அடிமை ஓனருக்கு வரும்போது எப்படி இருப்பாரு? பணிவா சொல்லுங்க சமான், அப்படிதானே? ஐயா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஏசப்பா சொல்ற ஒன்னொன்னே கேட்க 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 வேதம் சொல்றது அவருடைய வசனம் நம்மை பரிசுத்தமாக்கும். அதாங்க சொல்றது, தேவனுக்கு அடிமையெல்லாம் கிடைக்கிறது பலன் என்னது? பரிசுத்தமாகுதல். முடிவு என்னது? நித்திய ஜீவன். இந்த உலகம் என்ன தெரியுமா சொல்லும்? என்னைக்குனாலும் ஒரு நாள் சாகதான் வேணும், இதுல என்னத்தான் இருக்கு. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? என்கிட்ட வா, உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுறவங்களுக்கு கிடைக்கிற பலனை பாத்தீங்களா? தேவனுக்கு அடிமைகளாகிறவர்களுக்கு கிடைக்கிற பலனை பாத்தீங்களா? பரிசுத்தமாகுதல். முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நிறைய உங்களுக்கு சொல்லி தரலாம், ஆனா பாஸ்டர் இந்த டைம் முடிஞ்சாச்சு. இல்லைன்னா இனி அவரை கூப்பிடவே மாட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் கூப்பிடணும்னு சொல்லலை, உண்மையிலே சொல்றேன். எனக்கு அவருக்கு ஒர்ஷிப் கேட்க அவருக்கு ஒர்ஷிப் அட்டன் பண்ண ரொம்ப விருப்பம். அதுதான் நான் வந்தேன். பரவாயில்ல, இவர் என்னடா அவங்கள வச்சு சாம் வச்சு ஒர்ஷிப் முடிச்சிட்டாரு, அவ்வளோதான். இன்னைக்கு ஒரு ஒர்ஷிப் பார்க்க கூட ஒரு பாட்டு பாடினாரு. சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் நம்மளை நேசிக்கிறாருங்க. சாட்சி சொல்லணும்னா 1000 சாட்சி சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இந்த தேவனை அறிந்து கொள்ளல இன்னும். இதெல்லாம் அவர் அறிந்துட்டோன்னு வைங்க, அதுக்கு பிறகு அவருக்கு சித்தம் செய்யாமல் நம்மளால இருக்கவே முடியாது. அவர் தெரிஞ்சு அதுக்கெல்லாம் 1000 சாட்சி இருக்கு, நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கு. இப்போ என் மனைவிக்கு சுகம் இல்லாமல் நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்தோம். அந்த கடைசி நேரத்தில் கையில் கொஞ்சம் இருந்த பைசா எல்லாம் தீர்ந்து 0 பேலன்ஸ் வரும்போது நியூஸ் வருது, இப்படி அந்த மேமோகிராம் பண்ணி பார்த்ததுல கேன்சர் மாதிரி இருக்குன்னு சஸ்பெக்ட் பண்ணி உடனே இது பயாப்சி பண்ணணும்னு சொல்றாங்க. 1 பைசா கையில் இல்லை. அல்லேலூயா. நான் ஒரு சாட்சிக்காக சொல்றேன்.
அப்படி சொன்னால் 1000 சாட்சி சொல்லலாம். ஆண்டவர் அற்புதமாக இங்கே கொண்டு வந்தார். இதுவரையிலும் என் ஒய்ஃப் என்ன சொன்னா, டாடி இந்த விஷயத்தில் யாருக்கிட்டையும் நம்ம ஒரு பைசா கேட்கக்கூடாதுன்னு. உண்மையிலே நாங்கள் கேட்கல. ஆண்டவர் அதிசயமாக நடத்திட்டு இருக்கிறார் ஒவ்வொரு நாளும். நான் இது சொன்னது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை அவர் பார்த்துட்டே இருக்கிறார். இந்த பாவத்திலிருந்து அடிமையாக்கப்பட்ட அவருக்கு நீங்கள் அடிமையை பாருங்க. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அவருக்கு அடிமையை பாருங்க. உங்களுக்கு பரிசுத்தம் ஆகிக்கொண்டே இருக்கும். பரிசுத்தம் வந்து இன்னைக்கு ஒரு நாள் இல்லை, ப்ராசஸ். ஒவ்வொரு நாள் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அனுதினம் இன்னும் 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 இன்னும். பரிசுத்தம்னா என்ன? நான் சொன்ன மாதிரி இந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை மீசை எடுத்துட்டு வரதில்லை. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அல்லையா? நம்மளை அந்த தேவனை மாதிரி சொன்ன தேவனை போல மாறணும். அந்த பிரித்தெடுக்க நம்ம உலகத்துல தான் இருப்போம், உலகத்துல தான் போவோம் வருவோம் எல்லாம். ஆனா நமக்கு மட்டும்தான் தெரியும், நான் தேவனோட கூட போயிட்டு இருக்கிறேன். என் கூட யார் வந்துட்டு இருக்கா? என்னை அனுப்பினவர் என் கூட இருக்கிறார். நான் எப்பொழுது அவருக்கு பிரியமானவரை செய்கிறேன். அல்லையா? இன்னும் அடுத்தவங்களை நம்ம பார்க்கும்போது ஏன் இந்த இச்சை வருது, பாவம் வருது தெரியுமா? அது அறியாதனால. வேதம் என்ன சொல்றது? அவர் தம்முடைய சாயலின்படியையும் தம்முடைய ரூபத்தின்படியும் யாரை உண்டாக்குனார்? மனுஷனை உண்டாக்குனார். சாயல்னா என்ன? சாயல்னா ஒரு கண்ணாடியை கொண்டு வச்சுட்டு அதில் போய் நிற்கும் போது நம்ம முகம் உள்ள தெரியும், நம்மளை தெரியாங்க. நம்ம கை காட்டினா அதுவும் கை காட்டும். அதுக்கு உயிர் இருக்கா? இல்லை, நமக்கு தான் உயிர். அது சாயல். பாருங்க, ஏசப்பாக்கு எப்போ அவரை பார்க்கணும் தோணுதோ அவர் யாரை பார்ப்பாரா? நம்மளை பார்க்குறாரு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஏசப்பாவுடைய அவர் தானே சொன்னாரு, தம்முடைய சாயலின்படியையும் தம்முடைய ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ ஆண்டவருக்கு மேலேருந்து பார்க்கும்போது, நம்மளை பார்க்கும்போது நம்மகிட்ட என்ன சாயல் தெரியணும்? அவருக்கு. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் அவர் பார்க்கும்போது அவருக்கு சாயல் தெரியுது? தெரியுதா? அவர் ஓடிடுவார் வரக்கு முன்னாடி, எப்பா இவனையா நான் உண்டாக்குனேன். ஹல்லேலூயா. நான் உங்களை சொல்ல என்ன சொல்றேன்? ஹல்லேலூயா. ரூபம்னா என்ன தெரியுமா? நம்மளை ஒரு போட்டோ எடுத்து இங்க வச்சா நம்ம போட்டோ இருக்கும். மற்றவங்க யார் பார்த்தாலும் யாருக்கு முகம் தெரியும்? ஓ இது சாமுவேலுக்கு போட்டோன்னு சொல்லுவீங்களா? அதே மாதிரி மற்றவங்க பார்க்கும்போது, நம்மளை பார்க்கும்போது யாரை சொல்லணும்? இவன் தேவ பிள்ளை. அல்லேலூயா. அப்ப இப்ப பாருங்க, நான் தேவ சாயல், நான் தேவ ரூபம். தேவ சாயல், தேவ ரூபம். தேவ சாயல், தேவ. இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்க்க தொடங்குங்க. உங்க முன்னாடி வர்றது தேவன் நினைச்சிடுங்க. புரியுதா நான் சொல்றது? என்ன மாதிரி அவருடைய சாயல்படியும் அவருடைய ரூபத்திலும் உண்டாக்கப்பட்ட ஒரு மனுஷன். இது தேவண்ட இன்னொரு சாயல், இது தேவண்ட இன்னொரு சாயல். இப்படி நினைச்சு ஒவ்வொருத்தரையும் பாருங்க. இந்த போட்டி, பொறாமை, கோபம், கசப்பு, இச்சை, வெறுப்பு ஒண்ணுமே வர. வெறுத்தா யாரை வெறுக்கிறீங்க? புரியுதா உங்களுக்கு? இப்படி இது என் வாழ்க்கையில் நான் பிராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு சொல்றேன். இப்படி இன்னிலிருந்து ஒருத்தரை பாருங்க, ஒருத்தர் மேல உங்களுக்கு இச்சையும் வராது, கோபமும் வராது, கசப்பும் வராது, வெறுப்பும் வராது. அன்னதினம் நீங்க பரிசுத்தமாய் கொண்டே இருப்பீங்க. இல்லையா? சரி, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு விஷயம்தான், இந்த உலகத்தின் பாவத்தில் அடிமையா இருக்கிற நாம் அதை விட்டு தேவனுக்கு அடிமையாக வேண்டும். அப்படி தேவனுக்கு அடிமை ஆகணும்னா நாம பரிசுத்தமாக நமக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அடிமை சொல்ற மாதிரி கேட்டு அவருக்கு பிரியமாய் நடக்கும்போது அந்த அடிமைத்தை அந்த முதலாளி கைவிடுவாரா? சேர்த்து வச்சுக்கிடுவார், தங்க கூட வச்சு. அது மாதிரி தான் நம்ம அப்பாவும் முடிவு பரியந்தம் நம்ம கைவிட மாட்டார். அவர் சொன்னா, என் பிதாவிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு, அங்க போய் உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், நான் வருவேன், உங்களை கூட்டிக் கொண்டு சொல்லுவேன். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நல்லவர்.